பழுதர போதி கடந்து பகைவினை தீர துறந்து பல பல யோகத்திருந்து மதராஜன் பழுதர போதி கடந்து பகைவினை தீர துறந்து பல பல யோகத்திருந்து மதராஜன் பரிமள பானத்தயந்து பனைமடலூத கிசைந்து பரிதவியா மெத்தனொந்து மயக்கூற பரிமள பானத்தயந்து பனைமடலூத கிசைந்து பரிதவியா மெத்தனொந்து மயக்கூற அழுதழுதாசை படுங்கன் அபிநயமாதற்கிறங்கி அவர் விழிபானத்து நெஞ்சம் அறை போய் நின்று அழுதழுதாசை படுங்க அபிநயமாதற்கிறங்கி அவர் விழிபானத்து நெஞ்சம் அறை போய் நின்று அழிவது யாமும் பயந்த விதிவசமோ மற்றை உந்த அருள் வசமோ இப்பிரபந்தரிகிலேனே அழிவது யாமுற்பயந்த விதிவசமோ மற்றை உந்த அருள் வசமோ இப்பிரபந்தரிகிலேனே எழுதரு வேதத்துமன்றி முழுதினுமாய் நிற்குமெந்த என ஒரு ஞான குருந்த உளமேவும் எழுதரு வேதத்துமன்றி முழுதினுமாய் நிற்கும் எந்த என ஒரு ஞான குருந்த உளமேவும் இரு உருவாகி துலங்கி ஒரு கன தூணி பிறந்து இரணியன் மார்பை பிளந்த தனியான்மை உருவாகி துலங்கி ஒரு கன தூணி பிறந்த இரணியன் மார்பை பிளந்த தனியானை பொழுதிசையா விக்கிரமன் தன் மருக புராரிக்கு மைந்த உலக படீரற் குறும்பை உடமேவும் பொழுதிசையா விக்கிரமன் தன் மருக புராரிக்கு மைந்த உலக படீரற் குறும்பை உடமேவும் புயல் கரி வாழச் சிலம்பின் வனச்சரமான குகந்து குணமிசையோடி புகுந்த பெருமாளே புயற்கரி வாழச் சிலம்பின் வனச்சரமான குகந்து குணமிசையோடி புகுந்த பெருமாளே அழிவது யாமுற்பயந்த விதிவசமோ மற்றை உந்த அருள் வசமோ இப்பிரபந்தரிகிலேனே அழிவது யாமுற்பயந்த விதிவசமோ மற்றையுந்த அருள் வசமோ இப்பிரபந்தரிகிலேனே புயல் கரி வாழச் சிலம்பி வனச்சரமான குகந்த புனமிசையோடி புகுந்த பெருமாளே புயற்கரி வாழச் சிலம்பின் வனச்சரமான குகந்து புனமிசையோடி புகுந்த பெருமாளே புனமிசையோடி புகுந்த பெருமாளே புனமிசையோடி புகுந்த பெருமாளே எழுதுவதற்கு முடியாத எழுதா சுருதியான வேதத்தில் மாத்திரமல்லாமல் மற்ற சகல பொருள்களிலுமே விளங்கி நிற்பார் எம்பெருமான் என்று கூறின ஒரு ஞான குழந்தையாம் பிரகலாதருடைய உள்ளத்திலே விளங்கினவரும் மனிதன் சிங்கம் என இரண்டு உருவம் அமைந்த நரசிங்கமூர்த்தியாக விளங்கி தோன்றி ஒரு பெருத்த தூணில் பிறந்து விளக்கமுற்று எழுந்து ஹிரண்யனுடைய மார்பை பிளந்தெறிந்த ஒப்பற்ற வீரத்தை பிரகலாதன் வேண்டின அந்த பொழுதிலேயே அந்த சமயத்திலேயே இசைந்து காட்டின உடன்பட்டு காட்டின விக்கிரமன் பராக்கிரமசாலியுமான திருமாலின் மருகனே, அழிந்து போதல் நான் முன்பு செய்த விதியின் விளைவோ அல்லது உன்னுடைய திருவுருளின் கூத்தோ இந்த மயக்கத்தின் காரணம் எனக்கு விளங்கவில்லையே. முருகாசரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். நாம் தற்பொழுது
பழுதர ஓதி கடந்து எனும் பொது திருப்புகள் கேட்டோம். இதில் நரசிம்ம அவதாரத்தை பற்றி அருணகிரியார் கூறியிருக்கிறார். சென்ற பதிவிலே சேது பந்தனத்திற்கு செல்வோம் என்றுதானே முடித்தீர்கள். இடையிலே இது என்ன நரசிம்ம அவதாரம் என நிற்கிறீர்களா? விபீஷணன் இந்த சரித்திரத்தை ராவணனுக்கு கூறுவதாக கம்பர் கூறுகிறார். அவற்றை இந்த உரையின் இறுதியிலே கேட்போம். சேது பந்தனம் செய்யும் முன்பாக இலங்கை சென்று விபீஷண ஆழ்வாரோடு திரும்பி ராமரை பார்ப்போம். மயன் மூலமாக எரியுண்ட இலங்கையை புதுப்பிக்கிறான் ராவணன். முனிவர் முதலானோரை அகற்றிவிட்டு ராவணன் ஆலோசனை மண்டபத்தில் மந்திரிமாரையும் உறவினரையும் உடனிருக்க செய்கிறான். ராவணன் தன் மாட்சி அழிந்தமை குறித்து பேசியதும் சேனை காவலன் பிரகத்தன், மகோதரன், வஜ்ரதந்தன் பேசுகிறார்கள். வஜ்ரதந்தன் பேச்சை மறுத்து துன்முகன் பேசுகிறான். துன்முகனை அடக்கி மாபெரும் பக்கன் பேசுகிறான். பிசாசன் முதலியோர் பேசியதும் கும்பகர்ணன் பேச துவங்குகிறார். ஓவியம் அமைந்த நகர்த்தி உண உழைந்தாய் கோயில் அழிந்தது என வேறு ஒரு குலத்தோன் தேவியை நயந்து செறி வைத்த செயல் நன்றோ, பாவியர் உறும் பழி இதின் பழியும் உண்டோ. சிற்றர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய் மற்ற அவள் மலர் குழலினாளை இனி மன்னா விட்டிடுது மேல் எளியமாதும் அவர் வெல்ல பற்றிடுது மேல் அது உன்னன்று பழி என்றால். ஊறுபடை ஊறுபதன் முன்னம் ஒரு நாளே ஏறு கடல் ஏறி நரர் வானரரை எல்லாம் வேறு பெயராத வகை வேரோடும் அடங்க 100 கருமம் என்பது நுவன்றான். கும்பகர்ணன் இவ்வாறு கூறியதற்கு ஒப்புக்கொண்டு ராவணன் போருக்கு எழுகிறான். இந்திரஜித் தன் தந்தையின் செயலை தடுத்து நானே வென்று வருவேன் என்று கூறுகிறான். இந்திரஜித் கூறியதை கண்டித்து விபீஷணன் கூறுகிறார். மேல் உயிர்க்க இலையை எடுத்த மேலை நாள் 4 தோள் நந்திதான் நவின்ற சாபத்தால் குலவான் குரங்கினால் குறுகும் கோள் அது வாலிபால் கண்டனம் வரம்பு இல்லாற்றலாய் தீயடை குளித்த தெய்வ கற்பினாள் வாயிடை மொழிந்த சொல் மறுக்க வல்லமோ. நோய் உனக்கு யான் என நுவன்றுளாள் அவள் ஆயவள் சீதை பண்டு அமுதின் தோன்றினாள். இசையும் செல்வமும் உயர்குலத்து இயற்கையும் மிஞ்ச வசையும் கீழ்மையும் மீக்கொள கிளையொடும் மடியாது அசைவியல் கற்பின் அவ்வணங்கை விட்டருளுதி அதன் மேல் விஷயம் இல்லை என சொல்லினன் அறிஞரின் மிக்கான். உடனே ராவணன் கோபித்துக் கொண்டு விபீஷணனை கடிந்து பேசுகிறான். ஊனவில் இருத்து ஓட்டை மாமரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்து உயர் வனம் குறுகி யான் இழைத்திடையில் இழந்து உயிர் சுமந்து இருந்த மானுடன் பலி நீ அலாது யார் உளர்மதித்தார். போருக்கு புறப்படுவோம் என்ற ராவணனை நெருங்கி விபீஷணன் உறுதிமொழி உரைத்து பின்னும் ராவணனுக்கு ஹிரண்யனது சரிதத்தை உரைக்கிறார். ஹிரண்யனது இயல்பும் ஏற்றம் கூறி ஹிரண்யனது மகனாகிய பிரகலாதன் பெருமையை கூறுகிறார். தன் மகனை ஹிரண்யன் வேதம் ஓதுமாறு சொல்ல ஒரு அந்தணன் பிரகலாதனுக்கு மறை ஓதுவிக்கிறார். ஹிரண்யன் பெயரை ஆசிரியர் ஓதச் சொல்ல சிறுவன் ஓம் நமோ நாராயணாய என்று உரைக்கிறான். ஓத புக்கமன் உந்தை பேர் உரையனலோடும் போதத்தன் செவித்தொலை 2 கைகளால் பொத்தி தக்கோய் இது நல்தவமன்று என மொழியா வேதத்து உச்சியின் மெய்ப்பொருள் பெயரினை விரித்தான். ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து உளமுருகி தான் அமைந்து 2 தடக்கையும் தலைமிசை தாங்கி பூநிற கண்கள் புனல் உக மயிர்ப்புறம் பொடிப்ப ஞான நாயகன் இருந்தனன் அந்தணன் நடுங்கி. வேதம் கற்றுக் கொடுத்த அந்தணன் பயப்படுகிறார். கெடுத்து ஒழிந்தனை என்னையும் உன்னையும் கெடுவாய் படுத்து ஒழிந்தனை பாவி தேவரும் பகர்தற்கு அடுத்தது அன்றியே அயல் ஒன்று பகர நின் அறிவில் எடுத்தது என் இது என் செய்த வண்ணம் நீ என்றான். குருவின் அறிவுரையை மறுத்து பிரகலாதன் பேசுகிறான். நடந்த செய்தியை இரண்யனுக்கு அறிவிக்கிறார்கள். மைந்தனை அழைத்து ஹிரண்யன் நிகழ்ந்தன கேட்க மைந்தன் தனது உரையின் மகிமையை கூற ஹிரண்யன் அதனை விளங்க உரைக்குமாறு வேண்டுகிறார். நாராயண நாம மகிமையை பிரகலாதன் எப்படி எடுத்திருக்கிறார் தெரியுமா? காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடு உறச் செய்வதும் செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் ஒரு பதம் உய்ப்பதும் ஒருவன் நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. ஹிரண்யன் சினம் கொள்கிறான். ஹிரண்யனுக்கு பிரகலாதன் அறிவுரை கூறுகிறான். ஓமெனும் ஓர் எழுத்து அதனின் உள் உயிர் ஆமவன் அறிவினுக்கு அறிவுமாயினான் தாம் உலகம் தழுவிச் சார்தலால் தூமும் கனலும் போல் தொடர்ந்த தோற்றத்தான். இன்னது ஓர் தன்மையன் இகழ்வுற்று எய்திய நல் நெடும் செல்வமும் நாளும் நாமர மண்ணுயிர் இழத்தி என்று இறைஞ்சி வாழ்த்தினேன் சொன்னவம் நாமம் என்று உணரச் சொல்லினான். இரண்யாசுரன் சினந்து பிரகலாதனை கொல்லுமாறு வீரரை ஏவுகிறான். இறைவன் தூணில் உளனோ என்று இரண்யன் வினாவ பிரகலாதன்
எங்கும் உள்ள உண்மையை நீ காண் என்கிறார். உம்பர்க்கும் உனக்கும் ஒத்தி உலகு எங்கும் பரந்துளானே, கம்பத்தின் வழியை காண காட்டுதி காட்டிடாயேல், கும்பத்தின் கரியை கோள் மாக்கொன்றன நின்னை கொன்று உன் செம்பு ஒத்த குருதி தேக்கி உடலையும் தின்பன் என்றான். என் உயிர் நின்னால் கோரற்கு எளியது ஒன்றன்று, யான் முன் சொன்னவன் தொட்ட இடம் தரும் தோன்றானாயின், என் உயிர் யானே மாய்ப்பல் பின்னும் வாழ்வு உகப்பல் என்னின் அன்னவர்க்கு அடியே நல்லேன் என்றனன் அறிமின்மிக்கான். இரண்யன் தூணை அறைய நரசிங்கம் தூணிடி தோன்றி சிரிக்கிறார். நசி திறந்து இளங்க பொங்கி நன்று நன்று என நக்கு விசை திறந்து உருவமும் வீழ்ந்ததென்ன ஓர் தூணின் வென்றி இசை திறந்து உயர்ந்த கையா எற்றினான். எற்றலோடும் விசை திறந்து அண்டம் கீர சிரித்தது செங்கண் சீயம். நரசிங்கமூர்த்தி ஹிரண்யனது மார்பை பிழைக்கிறார். தேவர்கள் நரசிங்கத்தை கண்டு அஞ்சி நின்று நரசிங்கமூர்த்தியை பிரம்மன் துதிக்கிறார். சிங்கப்பெருமான் சீற்றம் தணிந்து தேவர்களுக்கு அபயம் அளிக்கிறார். பிரம்மன் முதலிய தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி திருமகள் வந்து சிங்கப்பெருமான் அருளோடு நோக்குகிறார். பிரகலாதன் நரசிம்மரிடம் வேண்டுகிறார். முன்பு பெற பெற்ற பேரோ முடிவு இல்லை, பின்பு பெறும் பேரும் உண்டோ பெருகுமனேல், என்பு பெறாத இழி பிரிவு எய்தினும் என் அன்பு பெறும் பேர் அடியேர் கருள் என்றார். அண்ணானே நோக்கி அருசுரந்த நெஞ்சினன் ஆய், என் ஆனே வல்லன் என மகிழ்ந்து பேர் ஈசன், முன் ஆன பூதங்கள் யாவையும் முற்றிடனும் உன் நாள் உலவாய் நீ என் போல் உலை என்றான். சிங்கப்பெருமான் முடிசூட்ட பிரகலாதன் 3 உலகையும் ஆளுகிறார் என்பதை விபீஷணன் ராவணனுக்கு கூறுகிறார் என்பதோடு இன்றைய பதிவை நிறைவு செய்கிறோம். முருகாசரணம். முகராமார்ப்பணமஸ்து. முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நம சிவாய. ஸ்ரீமத் ராமாயணத்தில் விபீஷணர் ராவணனுக்கு பிரகலாதன் சரித்திரத்தை கூறுவதாக கம்பர் கூறியதை கேட்டோம். சீகாழி ஞானப்பிள்ளையார் திருவாய் மலர்ந்தருடைய கோளது பதிகத்தின் விளக்கத்தை பார்த்து வரும் நாம் இன்று நஞ்சடி கண்டன் என துவங்கும் 5ஆம் பாடலை பார்க்க இருக்கிறோம். நஞ்சணி கண்டன் எந்தை மடவாள் தனோடும் விடையேறும் நங்கள் பரமன், துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால், வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும், அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். நஞ்சு அணி கண்டன் ஆலகால விஷத்தை தன் கண்டத்தில் கொண்டவனும், எந்தை என் தந்தையுமாக நின்று என்னை காப்பவனும், மடவாள் தனோடும் விடையேறும் உமையாளுடன் ரிஷப வாகனத்தில் ஏறி வருபவனும், நங்கள் பரமன் எம் தலைவனுமாகவும் விளங்கும் சிவபெருமான், துஞ்சிருள் வன்னி கொன்றை இருள்போல் கருத்து அடர்ந்த வன்னி இலையையும் கொன்றை மாலையையும் முடிமேல் அணிந்து செஞ்சடைமேல் அணிந்து கொண்டு உளமே புகுந்த அதனால் என் உள்ளம் புகுந்த காரணத்தினால், வெஞ்சின கொடிய சினம் மிகுந்த அவுணரோடு அரக்கர்களும், உறும் இடியும் மின்னும் முழங்குகின்ற இடியும் மின்னலும், மிகையான பூதம் அவையும் செருக்குடைய பஞ்சபூதங்கள் முதலானவை எல்லாம் அஞ்சிடும் நம்மை கண்டு பயந்து நல்ல நல்ல நல்லனவே செய்யும் அடியார் அவருக்கு மிகவே அவை நல்ல நல்ல சிவனடியார்களுக்கு மிகவும் நலத்தையே கொடுக்கும். பாடலின் பொழிப்புரை: பெரும் கருணை கொண்டு இந்த அண்ட சராச்சரத்தை காக்க என கொடிய ஆலகால விஷத்தை அமிர்தம் போல் உருட்டி விழுங்கி நீல மணி பதித்த ஆபரண அணி போல் உள்ள கழுத்தை உடையவரும், உமையம்மையை பக்கத்திலே வைத்து வெள்ளை எருதின் மேல் ஏறி பவனி வருபவரும், எந்த உயிர் பிரிந்தாலும் ஆத்மாவானது முதலில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வன்னி மரத்தினுள் ஒடுங்கி இருக்கும் என்பதால் அது என் ஆளுகைக்கு உள்ளேயே என் பார்வையிலேயே இருக்கும் என்பதை காட்ட அடர்ந்த கரும் பச்சை வன்னி இலைகளையும் நெருப்பு சுடர்களை போன்ற கொன்றை மலர்களையும் திருமுடி மேல் அணிந்து கொண்டே சதாசிவனார் என் உள்ளம் எனும் மாளிகையிலே குடிபுகுந்து இருப்பதனால் கடும் கோபமுடைய அசுரர்களும் அச்சம் பயம் தருகின்ற இடியுடன் மின்னலும்
பேய் பூதம் என்று நம்பப்படும் அவற்றோடு பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியன மிக அளவுக்கு அதிகமாகி வெள்ளப்பெருக்காயும் சுனாமியாகவும் நிலநடுக்கம், பூகம்பம், எரிமலை என்று ஆகியும் புயல், சூறாவளி என ஆகியும் அதிகனமழை அடாது பெய்வதாகியும் கொடும் தீயாக மாறி தகித்து எடுக்கும் பொழுதும் எம் சிவனடியார்களை புரட்டி எடுக்காமல் அஞ்சி அடங்கி ஒடுங்கி நல்லன நல்லன மிக மிக நல்லனவே செய்யும். சிவபெருமான் அணிந்துள்ளவற்றை அருணகிரியார் நரையொடு பற்கழன்று எனும் பொது திருப்புகழில் நாகம் அறையொடு கட்டி அந்தமாய் வைத்தும் அதிர்சடை வைத்த கங்கையோடு ஒக்க அழகு திரித்தி இந்து மேல் வைத்தும் அறவோடு அருகொடு நொச்சி தும்பை மேல் வைத்த ஹரி அயன் நித்தம் வந்து பூஜிக்கும் ஹர நிமலர் என்று பாடுகிறார். எந்தை ஈசன் எம்பெருமான், எம்மான் எனக்கு தந்தை, என் அப்பன் என்று சம்பந்தர் பல பதிகங்களே இறைவனை தனது தந்தையாகவே பாவித்து போற்றுகிறார். சிவபெருமானது திருவொளியே தான் என்றும் சிவஒளி என்றென்றும் தன்னிடம் நிலைபெற்று விளங்கும் என்றும் சிவபெருமான் தன்னிடம் ஒன்றியுள்ளார் என்றும் சிவபெருமானை போல தானும் அந்தம் முடிவு இல்லாதவன் என்று உறுதியாக கருதுபவர் திருஞான சம்பந்தர். சம்பந்தரை போலவே இறைவனை தமது தந்தையாக பாவித்து வணங்கிய வள்ளலாரும் தந்தை தன்மையே தனையந்தன் தன்மை, அப்பன் தன்மை என் தன்மை என்று அறமின் என்று பாடியுள்ளதும் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்று பல பாடல்களிலே பாடிய அருணகிரியார் முருகப்பெருமானை என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ என்று பாடியுள்ளதும் இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. வெஞ்சின அவுணர், அந்தகாசுரன், இடும்பன், இரண்யாட்சன், சலந்தரன் முதலிய அரக்கர்களை அழித்த வீர தீர்ச்சிகளை போற்றும் சம்பந்தர் அத்தகைய கொடிய அரக்கர்களை அழித்து தீமையை தடுத்து சிவனார் நமக்கு நேர இருக்கும் தீமைகளிலிருந்தும் தடுத்து காப்பார் என்று இங்கு அறுதியிட்டு சொல்லுகிறார். அடுத்த பதிவிலே தொடருவோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.